ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/7/2025க்கான கேரளா லாட்டரி டான் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம ஒரு கெஸிங் பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 நாள் கேப் விட்டு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம். அந்த கெஸிங்கில் இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதுக்காக தான் மறுபடியும் அதை சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6வது நாள் நமக்கு 044, சரிங்களா? 044. நெக்ஸ்ட்டு 2, 4, 6வது நாள் வந்து பார்த்தோன்னா நமக்கு 860. ஸோ இந்த 096லேருந்து நமக்கு 06 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 442லேருந்து இந்த இடத்துல நமக்கு 046 வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே 650லேருந்து நமக்கு ஏபிஎஸ்சி பிரித்து எடுத்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு ஏபி 65ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிச்சப்போ அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கிறது பாருங்கள், 860, சரிங்களா? அங்கே அடித்ததுக்கப்புறம் இங்கே உள்ள ஏசி நம்பரை 53 எடுத்து நமக்கு அடுத்த நாள் ஏசி 53, சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு அடுத்த நாள் ஏபி 42 எடுத்து ஏபி 24 திருப்பி அடிச்சிருக்காங்க. இங்கே 53 எடுத்து டேரெக்டாக ஏசிக்கு ஏசி, ஏபிக்கு ஏபி, நாளைக்கு ஒரு பிசிக்கு ஒரு பிசி 36 அல்லது 63 அப்படிங்கிற நம்பரும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? பிசியில் 36 அல்லது 63 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ பிசியில் 36, 63 சொல்லி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா $436 அல்லது 863 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா வந்து 164 அப்படியே கீழே 164 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 66, இந்த 66 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 66 கூட நமக்கு 636 கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியில் 36, 63 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 26 அப்படிங்கிற நம்பரும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பரை 236 பிரித்து 23, 26, 36 ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிரித்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏபிஎஸ்சியில் 23, 32 பிக்லேஸாக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா சிங்கிள் நம்பரை இந்த நம்பர்ஸ் ட்ரை பண்ணிட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள், அதோட இது மேட்சிங் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 41, 14. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏசியில், சரிங்களா, 67, 67, சரிங்களா? இப்போ நமக்கு அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு புது பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். இது லாஜிக் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 14க்கு 14. அதாவது ஃபஸ்ட் நீங்கள் இதை கிராஸாக பாருங்கள், 67. நீங்கள் ஒரு நாள் விட்டு அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 41க்கு நமக்கு ஒரு 41, சரிங்களா? டேரெக்டாக 41க்கு 41. நெக்ஸ்ட்டு 67, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 67. அதுக்கு அடுத்த நாள் இங்கே நமக்கு 14. ஸோ இது ரெண்டுலேயும் 3 நாள் கேப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, சரிங்களா? ஏசி 76, இங்கே பிசி, இங்கே ஏசி 76க்கு 76. ஸோ அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி எடுத்தாச்சு. இந்த இடத்துல நமக்கு 12 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு கேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3, இங்கே 9, இங்கே உள்ள 6 வரணும், சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6வது எல்லாத்துலேயுமே கரெக்டாக அந்த நம்பர்ஸ் இருக்கிறத மட்டும் பாருங்கள். இங்கே எப்படி 41, 67க்கு 76, 12க்கு 12 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிசி 41க்கு 14, 67க்கு 67. ஸோ இந்த 12, 21க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ ஏபியில் 12 அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம் அல்லது 21 அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம், சரிங்களா? ஸோ இதோட 123, 126, 36 அப்படிங்க இந்த 36 மட்டும் நம்ம சேர்க்க முடியாது, சரிங்களா? இந்த 2 வச்சுட்டு 123, அதே மாதிரி 216. ஸோ இந்த நம்பர்ஸும் நான் ஒரு வாய்ப்பு சொல்கிறேன் பாருங்கள்.
இப்போ இந்த இடத்துல நமக்கு 017 இருக்குது சரிங்களா. அந்த 017க்கு ஃபுல் பவர் பாருங்கள் 562 சரிங்களா. ஸோ இதுக்கு நமக்கு 56 அப்படியே வச்சுருக்காங்க. டேரெக்டாக 7 அப்படியே நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த கிராசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 1 0 சரிங்களா. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ 7 1க்கு நமக்கு 26 சரிங்களா. 26 அப்படிங்கிற நம்பரு அப்படியே வச்சு இந்த 5 அப்படியே வைக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஏபி 01 எடுத்து நமக்கு பவர் பண்ணி 65 வச்சு 7 அப்படியே விட்டாங்க சரிங்களா. இப்போ 71க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 26. இந்த 26 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்கிறேன் சரிங்களா. 26ன்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த 0 ஃபுல் பவர் பண்ணால் அந்த நம்பரு அந்த 5 அப்படியே விட்டாங்கன்னா 265 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா. ஸோ மொத்தமாக 265 1 123 216 ஏபிஎஸ்சிபிஸாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. 23 26 36 அப்படிங்கிற நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த நம்பர்ஸையும் இந்த நம்பரையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 216 அப்படிங்கிற நம்பருக்கு கம்பல்சரி ஒரு நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 12 வச்சு நமக்கு வர்றது தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது சரிங்களா. 123 216 சரிங்களா. ஸோ இந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.